ஹாய் தி கைஸ், வெல்கம் டு லெட்ஸ் மேக் ஹிஸ்ட்ரி சிம்பிள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கிளாஸ் 10ல் இருக்க நேஷனலிசம் ஆஃப் இந்தியாவில் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் பார்ட்டை பார்க்கலாம். டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம லெசன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1992 பிப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இந்தியாவில் நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கும். அப்போ காந்தி வந்து நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணலாமான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பார். அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லப்படுது. ஒன்று, நிறைய வயலண்ட் ஆக்டிவிட்டீஸ் நாடு ஃபுல்லாக நடக்கும். ப்ளஸ் அவர் மக்கள் இன்னும் சத்தியாகிரக தயாராகன்ற ஒரு நிலைக்கு வந்திருப்பார். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 பார்த்துடலாம். இந்தியா பிரிட்டிஷ் கையில் வந்துட்ட பிறகு அவங்க எதிர்பாராமல் நடந்த ஒரு ரிவோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் ஆஃப் 1857. அந்த ரிவோல்ட்டை அவங்களுக்கு ஒரு வருஷம் தேவைப்பட்டது ரிவோல்ட்டை மொத்தமாக க்ரஷ் பண்ணி திருப்பி அவங்க பவரை எடுக்கிறதுக்கு. அது எடுத்த உடனே அவங்க இமீடியட்டாக க்ரௌன் ஆக்ட்னு சொல்கிற ஆக்ட் ஆஃப் 1858 மூலிமா இந்தியாவை இனிமேல் டைரக்ட் கண்ட்ரோல் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டாங்க. ஆக்ட் ஆஃப் 1858 அப்புறமா அவங்க பீரியாடிக்கலாக 20 years to 15 years புது ஆக்ட் மூலிமா இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட்ஸை அவங்க பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அதில் 1917 இந்தியாவில் வைஸ்ராயாக இருந்த லார்ட் கிளெம்ஸ்ஃபோர்டு என்ன பண்ணுவார்னா, அவர் ஒரு புது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை ப்ரப்போஸ் பண்ணுவார். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதில் முக்கியமான சென்ட்ரல் ப்ரொவின்ஷியல் கவுன்சில் எலெக்ஷன்ஸை அவங்க பற்றி பேசியிருப்பாங்க. அந்த எலெக்ஷன்ஸோட கான்செப்டாக என்ன மெயினாக பார்க்கப்படுதுன்னா, அந்த எலெக்ஷன்ஸில் நிறைய சீட்ஸ் வந்து எலெக்டட் படியே நடக்கும். ப்ளஸ் நாமினேஷன் சீட்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். அதை டயார்கின்ற மூலிமா ஒரு சிஸ்டத்தில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. டயார்கின்னு என்னென்னா 2 சப்ஜெக்ட்ஸாக அவங்க பிரிச்சிருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட்டு ரிசர்வ்ட், அனதர் ஒன் இஸ் கால்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ரிசர்வ்ட் சப்ஜெக்ட்னா ஃபினான்ஸ், லா அண்ட் ஆர்டர் எல்லாமே டேரெக்டாக வைஸ்ராய் கண்ட்ரோலில் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் வந்து ப்ரொவின்ஷியல் கவுன்சில் கிட்ட தான் இருக்கும். ஆனால் அதை வைஸ்ராய் கண்ட்ரோலும் பண்ணலாம். இதை இமீடியட்டாக காங்கிரஸ் வந்து எதிர்ப்பாங்க. இது 1918 நடந்த காங்கிரஸ் செஷனில் அவங்க ஒரு தீர்மானமே எடுப்பாங்க, நம்ம இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நடைமுறைக்கு வந்த இயர் 1919. அதோட கான்சிக்வன்சஸ் தான் ரவுலட் ஆக்ட், ஜாலியன்வாலாபாக் மாசக்கர், கடைசியாக நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட். இவ்வளோ முக்கியமான ஆக்ட் பாஸ் ஆனதுக்கும் அதில் இருந்த எலெக்ஷன்ஸை பற்றி பேசியிருக்காங்களே, அதுக்கு டைரெக்டாக காங்கிரஸ்குள்ளேயே ஒரு இம்பேக்ட் வரும். அப்போது நான் கார்பரேஷன் முடிஞ்சோன்னே காங்கிரஸ் ஒரு சைலண்ட் மோடில் இருப்பாங்க. காங்கிரஸ்குள்ளேயே ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க யாருன்னா சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும். இவங்களாம் சேர்ந்து ஒரு ஸ்வராஜ் பார்ட்டின்னு ஒன்று காங்கிரஸ்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்வராஜ் பார்ட்டியோட ஒரே கான்செப்ட் என்னென்னா, இவங்க எலெக்ஷன்ஸ்க்கு போவாங்க. இவங்களோட ஐடியா எலெக்ஷன்ஸில் வின் பண்ணலாம், வின் பண்ணி நம்ம உள்ளே போய் பிரிட்டிஷ்கிட்ட பேசலான்னு தான் இவங்களோட ஐடியா. இதை காங்கிரஸில் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் இவங்க தனியாக பிரிஞ்சு எலெக்ஷன்ஸில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. நவம்பரில் நடந்த 1923 நடந்த எலெக்ஷன்ஸில் இவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஈவன் 1/3 ஆஃப் சீட்ஸையும் இவங்க ஜெயிப்பாங்க. ஸோ ஸ்வராஜ் பார்ட்டியும் காங்கிரஸ்குள்ளேயே ஃபங்க்ஷன் ஆகினே இருக்கும். அதை 1924 காந்தி அவரோட ஹெல்த் கண்டிஷனை பேஸ் பண்ணி பிரிட்டிஷ் அவரை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ அவர் ரிலீஸ் ஆனோட முதல் வேலையாக ஸ்வராஜையும் காங்கிரஸையும் சேர்க்கலான்னு தான் பார்ப்பார். ஆனால் அவருக்கு சக்ஸஸ் கிடைக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் காங்கிரஸ்லேருந்து ஸ்வராஜை பிரியாமல் மட்டும்தான் அவர் பார்த்துப்பார். 1924 to 1930 இந்தியாவில் நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்சஸும் நடக்க ஆரம்பிச்சிது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1924 காங்கிரஸ் ஒரு சரியான சைலண்ட் மோடில் இருப்பாங்க. அதோட தொடர்ச்சியாக முஸ்லீம் லீகும் இந்து மகாசபாவும் அவங்க கம்யூனல் ஐடியாவை முன்னிறுத்தி ஒரு வளர்ச்சி பாதையில் போய்கிட்டு இருப்பாங்க. ரஷ்யன் ரெவல்யூஷன் ஏற்பட்ட இம்பேக்டை பேஸ் பண்ணி இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் வளர்ந்து கொண்டு இருப்பாங்க. இப்படி டிஃப்ரெண்ட் வேல போயிட்டு இருக்கும்போது காங்கிரஸுக்கு இமீடியட்டாக ஒரு ரிவைவல் தேவைப்பட்டுச்சு. அதை யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, அப்போ இளைஞர்களாக இருந்த ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும். இவங்க லெஃப்ட் விங் இந்த காங்கிரஸில் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இவங்களோட ஐடியாவாக 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று சோஷியலிசம் அண்டு ஆன்டி இம்பீரியலிஸ்ட் ஐடியா ஆஃப் த பிரிட்டிஷை அவங்க கடுமையாக எதிர் வச்சாங்க. இவங்க நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நிறைய இளைஞர்கள்கிட்ட பேசினாங்க, நிறைய அசோசியேஷன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. பெங்காலெலாம் ரொம்ப டீப்பாக அந்த அசோசியேஷன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. இவங்கள மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாலையும் நிறைய யூத்ஸ் எல்லாருமே வந்து மிலிட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பகவத்சிங்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இதெல்லாம் எங்கே நடக்க ஆரம்பித்த பீரியட்னா இந்த 24 to 1930 நடந்த ஈவெண்ட்டில் சொல்கிறாரு. இப்படி போய்கிட்டே இருக்கும் போது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை பிரிட்டிஷ் முன்னெடுத்து நடத்தினாங்க. அதை நம்ம பார்க்கலாம். அப்போது பிரிட்டனில் டோரி கவர்மெண்ட்னு ஒரு புது கவர்மெண்ட் உள்ளே வருவாங்க.
அவர் ஒரு சிஸ்டமை கொண்டு வருவார். அவர் ஒரு கமிஷனை செட் பண்ணுவார். அந்த கமிஷன் யாருன்னா சர் ஜான் சைமன் என்ற தலைமையில் ஒரு கமிஷனை அவர் இந்தியாவுக்கு அனுப்புவார். அது ஒரு ஸ்டாட்யூட்டரி கமிஷன் சொல்லுவாங்க. அதில் எல்லாமே ஒயிட்ஸ் மெம்பராக இருப்போம், யாருமே இந்தியன்ஸ் இருக்க மாட்டாங்க. அவரோட மெயின் பர்பஸ் எதுக்கு அவரை இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வச்சாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919ஓட கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனிங்கும் ரெக்கமெண்டேஷனும் சொல்கிறதுக்காக தான் அவரை அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. இது நடந்தது நவம்பர் 1927. இமீடியட்டாக நடந்த காங்கிரஸ் செஷனில், மெட்ராஸில் நடந்த 1927 காங்கிரஸ் செஷனில் இதை முழுமையாக எதிர்த்துருவாங்க. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் முதலும் கடைசியுமா காங்கிரஸ், முஸ்லீம் லீக், இந்து மகாசபா எல்லா பார்ட்டியும் ஒன்றா இணைஞ்சி ஒரு விஷயத்துக்கு செயல்பட்டாங்கன்னா அது சைமன் கமிஷனை எதிர்க்கிறதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்தியாவில் எப்போவுமே இந்த 3 குரூப்பும் ஒன்றா சேர்ந்ததா சரித்திரமே இல்லை. ஸோ சைமன் கமிஷன் பிப்ரவரியில் இந்தியாவுக்கு வராங்க. வந்தோன்னே அவங்க போன இடம் பாம்பேயில் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்லோகன் கொடுத்தாங்க. சைமன் கோ பேக்குன்னு சொல்லி ஒரு ஸ்லோகன் கொடுத்து சைமன் கமிஷனை எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் ரியாலிட்டியில் என்னென்னா, சைமன் கமிஷனோட பர்பஸ் என்னன்னா, இங்கே நடக்கிறத பார்த்துட்டு போயிட்டு சொல்லிவிட்டு ப்ளஸ் அவர் கொடுத்த இம்பேக்டில் தான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேயும் நடக்கும். ப்ளஸ் அவரோட இம்பேக்ட், இவரோட ஐடியாஸை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சைமன் கமிஷன் முடிஞ்ச உடனே இமீடியட்டாக லார்ட் இர்வின் ஒரு பிளான் பண்ணுவார். அவர் காந்தியை கூப்பிட்டு பேசுவார். அவருக்கு ஒரு பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா, லார்ட் இர்வின் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இந்தியாவில் நிறைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் மாறிக்கிட்டு இருக்கும்போது அவர் பேசும்போது காந்தி ஒரு 11 ஐடியாலஜியோட போய் பார்ப்பார். அதை இமீடியட்டாக லார்ட் இர்வின் அக்செப்ட் பண்ண மாட்டார். ப்ளஸ் காங்கிரஸை ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு இன்வைட் பண்ணுவார். ஆனால் காந்தி அந்த பாயிண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாது. அவர் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக பார்ப்பார். காங்கிரஸ் செஷன் ஆஃப் 1928. இந்த காங்கிரஸ் செஷன் ரொம்ப ஸ்பெஷலான செஷன்ஸ். 1928 29 காங்கிரஸ் செஷன் தான் இந்தியாவோட தலைவிதியை மாற்றின செஷன் கூட சொல்லலாம். 1928 அந்த காங்கிரஸ் செஷனுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தவர் யாருன்னா மோதிலால் நேரு. இவர் அந்த டைமில் தான் காந்தி அகெயின் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ளே வருவார். அந்த காங்கிரஸ் செஷன்லையும் அவர் பங்கேற்பார். அவங்க முக்கியமாக டிசைட் பண்ணது என்னன்னா, இந்த சைமன் கமிஷனில் நடந்த விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருப்பாங்க. ஆனால் இமீடியட்டாக 1929 காங்கிரஸ் செஷன் ஆஃப் லாகூர் இந்தியாவோட தலையெழுத்தையே மாற்றின ஒரு காங்கிரஸ் செஷன். நம்மளாம் இப்போ சொல்கிறோம்ல வாரிசு அரசியல், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இதை பற்றி பேசுறதுக்கு இன்னும் பெருமையும் படலாம். ஸோ இந்த வாரிசு அரசியலுக்கெலாம் விதை போட்ட இடம் எதுனா லாகூர் காங்கிரஸ் செஷன். அப்போது ஒரே வருஷத்தில் போன செஷனுக்கு அவங்க அப்பா பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். ஒரே வருஷத்தில் 1929 காங்கிரஸ் செஷனை லீட் பண்ணுறது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஏன் அவருக்கு கையில் கொடுத்தாங்கன்னா, ஒரு லெஃப்ட் விங்கும் ப்ளஸ் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கும் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி, அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னைசேஷன் கொடுக்குற மாதிரி நேருவை அந்த காங்கிரஸ் செஷனில் லீட் பண்ணுவார். இந்த இடத்துல நேரு ஒரு காங்கிரஸ் செஷனில் ஒரு ரெசல்யூஷனில் போகும். அது பூர்ண ஸ்வராஜ்னு சொல்கிற கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேசுவாங்க. 1885 ஆரம்பித்த காங்கிரஸ் எவ்வளோ வருஷங்கள் கடந்தாலும் எந்த இடத்துலையும் ஸ்வராஜை பற்றி பேசியிருப்பாங்களே தவிர பூர்ண ஸ்வராஜை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க. இந்த இடத்துல தான் அவங்க பூர்ண ஸ்வராஜ்ன்ற கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் நோக்கி தான் இந்தியா போவோன்னு ஒரு தீர்மானமும் எடுப்பாங்க. அதே இடத்துல ஜான் 26 ஒரு 3 கலர் ஃப்ளாகை ஹாய்ஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதை இண்டிபெண்டன்ஸ் டேவாகவும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவோட தலைவிதி 1930 ஜான் 26 மாறுது. இதோட கான்சிக்வன்சஸ் தான் சால்ட் மார்ச். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.